ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகைன் சீக்ரெட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ருண விமோச்சன பிரதோஷ வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பிரதோஷ நாளன்று சிவபெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய கர்ம வினைகள் தீரும் என்று நம் அனைவருக்குமே தெரியும். இருப்பினும் ஒரு சில குறிப்பிட்ட மாதங்களில் வரக்கூடிய பிரதோஷத்திற்கு அதிக அளவில் பலன் உண்டாகும். மேலும் அந்த பிரதோஷம் வரக்கூடிய நாளை பொறுத்தும் கிழமையை பொறுத்தும் நட்சத்திரத்தை பொறுத்தும் அதனுடைய பலன் சற்று வேறுபடும் என்றே கூறப்படுகிறது. அந்த வகையில் இன்று செவ்வாய்க்கிழமையோடும் திருவோண நட்சத்திரத்தோடும் வரக்கூடிய பிரதோஷ நாள். இன்று செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். திருவோண நட்சத்திரம் என்பது பெருமாளுக்கு உரிய நட்சத்திரமாக திகழ்கிறது. செவ்வாய்க்கிழமை என்பது முருகப்பெருமானுக்கு உரிய கிழமையாக திகழ்கிறது. பிரதோஷம் என்பது சிவபெருமானுக்கு உரிய திதியாக கருதப்படுகிறது. இப்படி சிவபெருமான், பெருமாள், முருகன் இவர்கள் மூவரின் அருளும் ஒரு சேர கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகத்தான் இன்று திகழ்கிறது. இன்றைய நாளில் நாம் செய்யக்கூடிய சில எளிமையான வழிபாடுகள் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய கடன் ரீதியான அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும். இன்றைய நாளில் காலையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு பிரதோஷ தினத்தன்று விரதம் இருக்க நினைப்பவர்கள் விரதத்தை தொடங்கிக் கொள்ளலாம். விரதம் இருக்காமல் வழிபாடு மட்டும் செய்ய போகிறோம் என்பவர்களுமே இன்றைய தினத்தில் இறைவனை வணங்கி தங்களுடைய நாளை தொடங்குங்கள். பொதுவாகவே பிரதோஷ நாளன்று மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் அனைத்து சிவாலயங்களிலுமே பிரதோஷ வழிபாடு என்பது நடைபெறும். இந்த பிரதோஷ நேரத்திற்கு முன்பாக வரக்கூடிய ராகு காலமான 3 to 4:30 மணிக்குள் நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறை நம்முடைய கடன் பிரச்சனையை தீர்த்துவிடும். இதற்கு நமக்கு மஞ்சள், பிரியாணி இலை, குங்குமம் மற்றும் புனுகு வேண்டும். சரியாக ராகு காலம் தொடங்கும் போது வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு உங்களுக்கு எத்தனை கடன்கள் இருக்கிறதோ அதற்கேற்றாற் போல பிரியாணி இலையை எடுத்து ஒவ்வொரு பிரியாணி இலையிலுமே யாரிடமிருந்து எவ்வளவு கடன் வாங்கி இருக்கிறீர்கள் என்பதை எழுதி கொள்ள வேண்டும். பிறகு சுத்தமான புனுகை அந்த ஒவ்வொரு பிரியாணி இலையிலுமே தடவி அதை அப்படியே ஒன்றோடு ஒன்றாக சேர்த்து வைத்து விட வேண்டும். இப்போது ஒரு வெற்றிலையை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த வெற்றிலையில் முதலில் மஞ்சளில் பிள்ளையாரை பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக மஞ்சளில் சிவலிங்கத்தையும் மஞ்சளில் நந்தியையும் பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது சுத்தமான தாழம்பு குங்குமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த தாழம்பு குங்குமத்தால் சிவலிங்கத்திற்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். அவ்வாறு அர்ச்சனை செய்யும் போது ஓம் நம சிவாய, நம சிவாய, சிவ சிவ சிவாய நம ஓம் எனும் மந்திரத்தை 108 முறை கூற வேண்டும். இந்த மந்திரத்தை கூறி முடித்த பிறகு ஓம் சந்திரமௌலீஸ்வராய நம எனும் மந்திரத்தையும் ஓம் ருண விமோச்சனாய நம எனும் மந்திரத்தையுமே 108 முறை உச்சரிக்க வேண்டும். இவ்வாறு உச்சரித்து முடித்த பிறகு சிவபெருமானுக்கு ஒரே ஒரு வில்வ இலையை மட்டுமாவது சமர்ப்பணம் செய்துவிட்டு உங்களுடைய கடன் பிரச்சனை முற்றிலும் தீர வேண்டும் என்று முழு மனதோடு வழிபாடு செய்து கொள்ள வேண்டும். பிறகு கற்பூர தீபதூப ஆராதனைகளை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள். வழிபாட்டை நிறைவு செய்யும் போது கற்பூர தீபம் காட்டுவோம் அல்லவா, அந்த தீபத்திலேயே நாம் எழுதி வைத்திருந்த அந்த பிரியாணி இலையை எரித்து விட வேண்டும். பிறகு நாம் பிடித்து வைத்திருக்கும் மஞ்சளை சிறிதளவு தண்ணீரில் நன்றாக கரைத்து கொள்ளுங்கள். 11 ரூபாயில் இந்த மஞ்சளை தடவி நீங்கள் பணம் வைக்கும் இடத்தில் வைத்துவிட்டு மீதம் இருக்கும் மஞ்சளை உங்களுடைய நிலைவாசலில் தடவி அர்ச்சனை செய்த குங்குமத்தையுமே நிலைவாசலுக்கு வைத்து விட வேண்டும். இந்த மஞ்சள் சிவக்கடாட்சத்தை நம் வீட்டிற்குள் அழைக்கக்கூடியது என்பதால் நிலைவாசலுக்கு மேலே மஞ்சளை தடவி குங்குமத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் நாம் செய்யக்கூடிய இந்த வழிபாடு சிவபெருமான், முருகப்பெருமான் மற்றும் பெருமாளின் அருளை பரிபூரணமாக பெறச் செய்து கடன் பிரச்சனை தீர்வதற்கும் எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்படவும் வழிவகுத்து கொடுக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.